எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹவாயில் குவாய் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் அங்கே 2 தடவை வந்திருக்கேன். இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 பேர் ஒன்றா கிளம்பி போகிறோம். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். ऐशा इधर देखो, टेल समथिंग. ओह क्या बताऊं, मैं तो बहुत खुश हूं. இவங்க எல்லாரும் என்னோட ஷிப்ல என்னோட கொலீக்ஸ். அதில் ஒரு 3 பேர் கேலி, 4 பேர் கேலி, 2 பேர் வெயிட்ரஸ். இப்போ தான் போயிட்டு இருக்கோம். என்ன ஃப்ரெண்டு தான் நான் கூட்டு போகிறான். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது பற்றி. இந்த மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள கோயில் வந்துட்டு இங்கே யூஎஸில் இருக்குது அப்படின்னா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். சரி நான் போயிட்டு வீடியோஸ் போடலாம் அனுப்புகிறேன், பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஜனவரி 27 நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நவிலவழி வந்திருக்கோம். நவிலவழிங்கிறது யூஎஸ்ல உள்ள ஒரு தீவு தான், ஹவாயன் தீவுகள்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் டெம்பிள், அதில் கூட பாருங்கள் சிவான்னு எழுதியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு தமிழ் டெம்பிள். இதை கட்டினது யாருன்னா அமெரிக்காக்காரங்க தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஜான் மெக்கர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு நம்ம இந்தியா வந்ததில் வந்துட்டு அவர் ஹிந்துவோட கல்ச்சர்லாம் பிடிச்சி, ஸோ அவரோட கனவுல வந்துட்டு சிவன் வந்ததாகவும் ஒரு லிங்கம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறதாகவும் அதை எடுத்து எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொன்னதாகவும் ஒரு கதை இருக்குது. இதான் ஹிஸ்ட்ரி, அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. ஸோ அதன்படி அதை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலேருந்து ஆள்லாம் கூட்டு வந்து இந்த கோயில் வந்து 1970 சம்திங்கில் இது கட்டிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நட சாத்திட்டாங்க. நாங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் சுற்றி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ருத்ராட்ச கூட எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ருத்ராட்சங்கிறது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு காடே இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஹவாய் தீவில் சிவன் கோயிலுக்கு பின்னாடி வந்திருக்கோம். இங்கே ஒரு காடு இருந்துச்சு. இது வந்து முருகர் சிலை, தமிழ் கடவுள் முருகர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக மயிலெலாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் யாருக்கு எடுக்கிறேன்னா எங்கள் பெரியம்மா ஃபேமிலி எடுக்கிறேன். அவங்க எல்லாருமே முருகன் பார்த்துருக்க வீட்டில். ஸோ அந்த வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நான் இங்கே ஏதாவது ருத்ராட்சம் ஏதாவது இருந்தால் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, நான் கேட்டு பார்க்குறேன். ஆனால் நல்லாயிருக்கு. சரி, நம்ம கல்ச்சர் தான். எனக்கு இப்போ பெருசாக மதங்கள் மேலே நம்பிக்கை இல்லாட்டி கூட சரி நம்ம கல்ச்சர் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு பெருமை தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரேன். எனிவேஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பிள்ளையார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணது, அங்கேருந்து வர வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் காட்டுக்கெலாம் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது. ஸோ ரொம்ப பெருசு இல்லை, நார்மலாக, ஆனால் அழகாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ சிவலிங்கம். ஸோ இந்த கோயிலோட பேரே வந்து கடவுள் கோயில். இன்னொரு கோயில் இருக்குது, அது வந்து புதன்கிழமை தான் போக முடியும். அது பேர் வந்து இறைவன் கோயில். ஸோ இது ரெண்டுமே இங்கே ஃபேமஸான அது. ஸோ நாங்கள் வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸோட சரி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்காண்டி வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் போகிறோம். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன். ருத்ராட்ச காடு. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு இருக்காது. இங்கே ருத்ராட்சத்துக்குன்னு ஒரு 108 மரம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த 108 மரம் இன்றைக்கி வளர்ந்து காடாக மாறிடுச்சு. இதுதான் ருத்ராட்ச பழம். எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது காஞ்சால் தான் உள்ள சீடு தான் ருத்ராட்சம். அதான் அந்த ஹிந்துஸ்லாம் வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க. இங்கே ருத்ராட்சங்கிறது நிறைய கீழே அப்படி கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையுமே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. மச்சான் சேர்த்தேடு, ஊரில் சில சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும். நான் உள்ளே வரல, நீயே எடு. செமையாக இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா செம பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். ஓகே, இந்த பச்சை கலர் தான் வந்துட்டு காய், இந்த ஊதா கலர் வந்து பழம், அதுக்கப்புறம் ட்ரையான சீசன் ருத்ராட்சம். இதில் 4 முகம் 5 முகம்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த காடு, ருத்ராட்ச காடு. இது எல்லாமே ருத்ராட்ச மடம்.